விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் அதிகாரம் 20 கேள்விகளும் பதில்களும். வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தவன் யார்? எசேக்கியா. நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், யார் யாரிடம் கூறியது? ஏசாயா எசேக்கியாவிடம். கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்தவன் யார்? எசேக்கியா. உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணியவன் யார்? எசேக்கியா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கர்த்தர் யாரிடம் கூறினார்? எசேக்கியாவிடம். கர்த்தர் யாரை குணமாக்குவேன் என்று கூறினார்? எசேக்கியாவை. எத்தனையாவது நாளில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்று எசேக்கியாவிடம் கூறப்பட்டது? 3ஆம் நாளில். எசேக்கியாவின் நாட்களோடு கர்த்தர் எவ்வளவு நாள் கூட்டினார்? 15 வருஷம். எசேக்கியாவையும் எருசலேமையும் யார் கைக்கு தப்புவிப்பேன் என்று கர்த்தர் கூறினார்? அசீரியர் கைக்கு. யார் யார் நிமித்தம் கர்த்தர் எருசலேமுக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கூறினார்? தமது நிமித்தமும் தாவீதின் நிமித்தமும். ஏசாயா எதை கொண்டு வர சொன்னான்? அத்திப்பழத்து அடை. அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து எங்கே பற்றி போட்டார்கள்? எசேக்கியாவின் பிளவையின் மேல். எசேக்கியாவின் பிளவையின் மேல் பற்று போட்டவுடன் நடந்தது என்ன? எசேக்கியா பிழைத்தான். கர்த்தர் தன்னை குணமாக்குவதற்கும் தான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் கேட்டவன் யார்? எசேக்கியா. முன்னிட்டு போகிறது லேசான காரியம் எது? சாயை 10 பாகை. சாயை 10 பாகை எப்படி திரும்ப வேண்டும் என்று எசேக்கியா கேட்டான். பின்னிட்டு. சாயை 10 பாகை எதினால் பின்னிட்டு திரும்பியது? எசேக்கியாவுக்கு அடையாளமாக. யாருடைய கடிகாரத்தில் சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பியது? ஆகாஸ். ஆகாசுடைய எந்த கடிகாரத்தில் சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பியது? சூரிய கடிகாரம். பாபிலோன் ராஜாவின் பெயர் என்ன? பெரோதாக் பலாதான். பெரோதாக் பலாதானின் அப்பா பெயர் என்ன? பலாதான். பாபிலோனின் ராஜா எசேக்கியாவுக்கு எவைகளை அனுப்பினான்? நிருபங்களை. எசேக்கியா தன் அரமனையிலும் ராஜ்யத்திலும் யாருக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை? பாபிலோனியர்களுக்கு. உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள்? எசேக்கியாவிடம் கேட்டவன் யார்? ஏசாயா. தன் பொக்கிஷங்கள் அனைத்தையும் பாபிலோனியருக்கு காண்பித்தவன் யார்? எசேக்கியா. என் பெயரில் என் தகப்பன் பெயரும் அடங்கும், நான் யார்? பெரோதாக் பலாதான். எசேக்கியாவின் வீட்டில் உள்ளதெல்லாம் எங்கே கொண்டு போகப்படும் என்று ஏசாயா கூறினான்? பாபிலோனுக்கு. யாருடைய குமாரரில் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரமனையில் வேலைக்காரராய் இருப்பார்கள்? எசேக்கியா.
ஏசாயா கூறிய கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று கூறியவன் யார்? எசேக்கியா. என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்று கேட்டவன் யார்? எசேக்கியா. குளத்தையும் சாளகத்தையும் உண்டாக்கினதினாலே நகரத்திற்கு தண்ணீர் கொண்டு வந்தவன் யார்? எசேக்கியா. எசேக்கியாவின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார்? மனாசே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.